ஆனாய நாயனார். இவர் 63 நாயன்மார்களில் 5வதாக வரக்கூடியவர். இவரை பற்றி திருத்தொண்டு தொகையில் சுந்தரர் குறிப்பிடும் பொழுது, அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கு அடியேன் என்று சொல்லுகின்றார். இவர் ஆணிரைகளை மேய்த்து வாழ்க்கை நடத்தக்கூடிய இடையர் குலத்தை சார்ந்தவர். சோழ நாட்டிலே மேல்மழநாடு என்ற நீர்வளமும் நிலவளமும் பொருந்திய பகுதியிலே அவதாரம் செய்தவர். ஆனாய நாயனார் தங்களுடைய குல வழக்கப்படி மாடு கன்றுகளை எல்லாம் மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வார். அங்கு கன்றுக்குட்டிகள் தனியாக, சற்று வளர்ந்து இருக்கக்கூடிய கன்றுகள் தனியாக, அப்பொழுதுதான் கன்று ஈன்ற பசுக்கள் என்றால் அவை தனியாக, இனிமேல் கன்று ஈனும் பருவத்தில் இருக்கிறது என்றால் அந்த பசுக்களுக்கு தனி பராமரிப்பு, கவனிப்பு. இப்படி மாடு கன்றுகளையே அதனுடைய தேவைக்கு ஏற்ப உணவளித்து பராமரித்து கண்ணும் கருத்துமாக கவனித்து வரக்கூடிய மிகப்பெரிய காரியத்தை செய்து வந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே ஆடு மாடுகள் கன்றுகள் இவற்றையெல்லாம் பிரியமாக நேசித்தார் என்று பார்க்கின்றோம். அந்த ஆணிரை கூட்டங்களை காப்பாற்றுவதற்காக கோவர்த்தன மலையை தன் சுண்டு விரலால் தூக்கி அவற்றையெல்லாம் மழையிலே இருந்து காப்பாற்றிய நிகழ்ச்சியை படிக்கின்றோம், கேட்கின்றோம். கண்ணன் எப்படி தன்னுடைய வேங்குழல் நாதத்தின் மூலமாக அந்த பசு கூட்டங்களை எல்லாம் மயக்கி அவற்றை மேய்ச்சல் நிலத்திற்கு அழைத்து மீண்டும் வீட்டுக்கு திரும்பி கொண்டு வந்து சேர்ப்பானோ, அதுபோல இந்த ஆனாய நாயனாரும் குழல் வாசிப்பதிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். ஒரு நாள் மேய்ச்சலுக்காக பெரிய பசு கூட்டத்தை அழைத்து செல்லுகின்ற வழியிலே அழகிய சரக்கொன்றை மரத்தை பார்க்கின்றார். அதை பார்த்தவுடனே சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய கொன்றையம் தார் போல் அவருக்கு காட்சி தருகின்றது. அப்படியே அந்த மலர்கள் கொத்து கொத்தாக கீழ் நோக்கி சாய்ந்திருப்பது சிவபெருமானுடைய ஜடாமுடியிலே இருந்து கங்கை நீர் கீழே இறங்கி வருவது போல காட்சி தருகின்றது. உடனடியாக அந்த மரத்தடியிலேயே அவர் நின்று புல்லாங்குழல் வாசிக்கின்றார். அந்த புல்லாங்குழல் இசையிலே மாடு கன்றுகள் மட்டுமல்ல, எதிரெதிர் குணங்களுடைய மான், புலி, சிங்கம், இப்படி கொடிய விலங்குகளும் மென்மையான இயல்பு படைத்த விலங்குகளும் அவரை சூழ்ந்து நின்று அந்த இசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றன. பறவை இனங்கள் எல்லாம் வந்து அந்த மரத்திலே ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய இசை மண்ணுலகையும் விண்ணுலகையும் மனிதர்களையும் பறவை விலங்குகள் போன்ற மனிதனுக்கு குறைவான அறிவுடைய படைப்புகளையும் கந்தர்வலோகத்திலே இருக்கக்கூடிய கானத்திலே மிக கை தேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய
மேல் லோகத்தில் இருப்பவர்களையும் ஈர்த்து மயக்கக்கூடிய இன்னிசையாக இருக்கின்றது. அவர் சாமகானத்தை கற்றறிந்தவர் போல அந்த சாமகானத்தினுடைய இசையை கொண்டு திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை விடாமல் புல்லாங்குழலிலே இசைக்கின்றார். அதை கேட்டு மண்ணும் விண்ணும் எல்லாம் மயங்கி நிற்கின்றது. அதையும் தாண்டி திருக்கைலாயத்திற்கு அவருடைய குழல் ஓசை செல்லுகின்றது. அந்த குழலின் இன்னிசையிலே மனதை பறிகொடுத்த பார்வதி தேவி, சுவாமி, இந்த இசை எங்கிருந்து வருகின்றது? நாம் நேரடியாக அங்கு போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றாள். அப்போ சிவனும் பார்வதி தேவியும் தங்களுடைய வாகனத்திலே ரிஷபத்திலே ஏறி பூலோகத்துக்கு வருகின்றார்கள். ஆனாய நாயனார் அந்த கொன்றை மரத்து அடியிலே நின்று குழல் ஊதி கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றார்கள். அவரை சுற்றி பலவிதமான மிருகங்களும் பறவைகளும் எல்லா உயிரினங்களும் குழுமி இருக்கின்ற காட்சியை பார்த்து வியக்கின்றார்கள். அப்போ சிவபெருமான் ஆனாய நாயனாரை அழைத்து, ஆனாய நாயனாரே, நீங்கள் இருக்கின்ற அந்த கொன்றை மரத்தடியோடு அப்படியே திருக்கைலாயத்திற்கு வர வேண்டும். அங்கேயும் உங்களுடைய இந்த இன்னிசையை கேட்டு எல்லோரும் மகிழ்வடைய வேண்டும். திரு ஐந்தெழுத்தை இத்தனை இனிமையாக எல்லோருடைய செவிகளுக்கும் சென்று சேர்க்கக்கூடிய பணியை நித்தம் தாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, சாமீபிய முக்தி, என்னுடைய சமீபத்திலே திருக்கைலாயத்திலே இந்த கொன்றை மரத்தின் அடியிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற வரம் அருளி அவரை உடனே தன்னுடனே அழைத்து சென்று விடுகின்றார் என்று அவருடைய வரலாறு சொல்கின்றது. அப்படி எந்த உயிரினமாக இருந்தாலும், மானாக, யானையாக, பாம்பாக, எதுவாக இருந்தாலும் இசைக்கு மயங்காத உயிரினங்கள் எதுவுமே இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால இனிய இசையை பரப்புகின்ற குழலில் திரு ஐந்தெழுத்தை எங்கும் மண்ணும் விண்ணும் நிறைய பரப்புகின்ற அந்த சிறப்பு பெற்ற ஆனாய நாயனாருக்கு சாமீபிய முக்தி அழைத்து சிவபெருமான் தன்னுடைய சமீபத்திலேயே பக்கத்திலேயே வைத்து கொள்கின்றார். அப்படிப்பட்ட பெரும் பேறு பெற்ற நாயனாரை பற்றி இன்று நாம் கண்டோம். நாளை தொடர்ந்து அடுத்து வரக்கூடியவரை பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.